சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமிர்தமாக பார்க்கடலை கடைந்த பொழுது ஆயுதத்தை கொண்டு அகிலத்தை கடைந்ததனாலே குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய உலகத்திற்கே சமாதானத்தை கற்றுக் கொடுக்கின்ற இந்திய தேசத்தினுடைய சமாதான புறா பறக்க விடப்படுகிறது. உற்சாகமாக கரங்களை எழுப்பி அதனைத் தொடர்ந்து மூவர்ண கொடி தாங்கி இருக்கக்கூடிய மூவர்ண பலூன் பறக்க விடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய அற்புதமான மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அவர்கள் மற்ற நிகழ்வுகளில் எல்லாம் முன்னின்று நடத்துகின்ற அந்த உன்னதத்திலே மதுரை மாநகரம் இன்றைக்கு உலகத்திற்கே ஓம்கார் மதுரை மாநகரம் அற்புதமாக ஊர்காவல் படையை சார்ந்த பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மதுஸ்ரீ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து கேடட் திரு ஆர் ராஜேஷ்குமார் 7th தமிழ்நாடு நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகள் நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தங்களுடைய பொறுப்பினால் தேசிய கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேற்றுமைகள் வீழ்ந்து நின்று பின்னதிர பறக்கும் புறா. கள்ளக்குறிச்சியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
சுதந்திர தின விழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அழகான ஒற்றுமை நாடு ராமநாதபுர மாவட்ட ஆயுதப்படை வளாக மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். காவல்துறை அனுமதியை பெறுவதற்காக சமாதான புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விண்ணில் உயர உயர இந்திய தேசத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்காக சென்று கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியரையும் சுதந்திர தின விழாவையொட்டி திருவாரூர் ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல் மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேனி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் ஆட்சியர் ஷரண்யா அரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகள்.
80வது சுதந்திர தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் இருக்கும் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொதுமக்களை வழிநடத்தும் கவனத்தோடு இதயங்களை தூங்காத விழிகளோடு பணியாற்ற தயாராக காவல் உதவி ஆய்வாளர் படைப்பிரிவையும் உதவி ஆய்வாளர் திருமதி சோபியா அவர்கள் மகளிர் படைப்பிரிவையும் உதவி ஆய்வாளர் திரு பிரவீன் அவர்கள் 3வது படைப்பிரிவையும். சுதந்திர தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சுதந்திர தினத்தையொட்டி தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய சுதந்திர தின விழாவில் மூவர்ண பலூன்களை விழுப்புரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் அரசு பள்ளி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாரணவரை மணிசங்கர் ராவ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை பார்க்கலாம். ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்கிறார். பணி நடத்தி வருகிறார். 3ஆம் படைக்கு உதவி ஆய்வாளர், ஆயுதப்படை குழு தீயணைப்பு படைக்கு இணையாளர். தலைமையேற்று வழி நடத்திய செல்வி கைப்பிரியா உதவி ஆய்வாளர், ஆயுதப்படை அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார். 3ஆம் படைக்கு நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துகிறார். சமாதான புறா பறக்கவிடும் நிகழ்வு இது வெறும் சின்னம் அல்ல, சுதந்திரத்தின் சுவாசம். இது அசைவது காற்றினால் அல்ல, தியாகிகள் விட்ட இறுதி மூச்சினால். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈரோடு ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையின் 3ஆம் அணியினை முன்னின்று வழிநடத்தியவர்கள் இளைஞர் செஞ்சிலுவை சங்க அணியினை முன்னின்று வழிநடத்தியவர்கள் ஈரோடு சுப்பிரமணிய வலசு கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றுகளை வழங்கினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். எண்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது குறித்த சிறப்பு நிரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக வானிலை நிலவரம்.